தை அமாவாசை கோடியில் ஒரு நாள் அன்றைய தினம் இந்த ஒரு இலை மீது இப்படி தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா ராஜயோகம் ஏற்படும். தினம் தினம் பணம் வரும். அது எந்த நேரத்தில் ஏற்றணும், எப்படி ஏற்றணும், இந்த இலைக்கும் அமாவாசைக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த ஒரே ஒரு இலை மீது இந்த மாதிரி ஒரு தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இனி வாழ்க்கையில் கஷ்டம் அப்படிங்கிறதே இருக்காது. எதை தொட்டிங்க அப்படின்னாலும் அதில் வெற்றி தான் கிடைக்கும். அது என்ன இலை, எந்த நேரத்தில் செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த பித்ருக்கள் சாபம் தீரணும் அப்படின்னா, பித்ருக்கள் தோஷம் தீரணும் அப்படின்னா இந்த இலையை வச்சு தான் நம்ம தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை அதிலெல்லாம் இது மேலே தீபம் ஏற்றினோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பித்ரு சாபம், பித்ரு தோஷம் இதெல்லாம் நீங்கும். இதை சில குறிப்பிட்ட விசேஷ நாட்களில், சிவனுக்குரிய நாளில், முருகனுக்குரிய நாளில் நம்ம இந்த தீபத்தை ஏற்றணும். என்ன காரணங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஏற்றணும் அப்படின்னா தான் நம்ம அந்த தீபத்தோட முழுமையான பலனானது நமக்கு கிடைக்கும். சரி, இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பித்ரு சாபம், பித்ரு தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்ணுக்கே தெரியாது. ஆனால் அதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் தடைபட்டு கொண்டு நடக்காமல் இருக்கும். இப்போ 100 ரூபாய் 1000 ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னா, 1,00,000 ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னாலும் நம்ம கண்ணுக்கு தெரியும், அதை நம்ம அடைச்சிருவோம். ஆனால் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய பித்ருக்கடனை நம்ம எப்படி அடைக்க முடியும்? இந்த ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசையில் நம்ம வழிபடுவதன் மூலமாக தான் இந்த முன்னோர்களோட சாபத்தை, பித்ரு தோஷத்தை இதெல்லாம் நம்ம போக்க முடியும். அதே போல் மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசையில் நம்ம வழிபாடுகள் கரெக்டாக செய்யும்போது அந்த முன்னோர்களோட சாபம், பித்ரு தோஷம்லாம் நீங்கும். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த அமாவாசை வழிபாடுங்கிறது மாதமே எல்லாராலையும் செய்ய முடியல. ஏன்னா சில பேர் வேலைக்கு போவாங்க, சில பேருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அமாவாசை வழிபாடு சரியாக இருக்க முடியாது. அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட விசேஷ நாட்களில் நம்ம இந்த தீபத்தெல்லாம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு பித்ரு தோஷம், பித்ரு கடன் இதெல்லாம் இல்லாமல் நம்ம அப்பன் ஈசனால் இந்த தோஷங்கள்லாம் தீர்க்கப்பட்டு நம் வாழ்க்கை நல்ல வளமாகவும் செழிப்பாகவும் செல்வ செழிப்போடு நம்ம வாழ முடியும். இந்த இலை அப்படிங்கிறது பரிகாரத்துக்கு மிக முக்கியமான ஒரு இலையாக சொல்லப்படுது. இந்த இலையில இப்படி தீபம் ஏற்றுவதன் மூலமாக நம்ம வாழ்க்கையே தலைகீழாக மாறும். நம்ம தலையெழுத்தே மாறக்கூடிய சக்தி இந்த இலைக்கு இருக்குது. இது நம்ம வீட்டுக்கு அருகில், பக்கத்தில், ரோட்டு ஓரத்தில் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு இலை தான். நீங்கள் காசு கொடுத்து கடையில் போய் வாங்கணுங்கிறதே இல்லை. இந்த பரிகாரத்துக்கெலாம் உங்களுக்கு 1 ரூபா கூட செலவு இல்லை. நம்பிக்கையோட இதை செய்வது மட்டும்தான் அவசியம். இது என்ன இலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது எருக்க இலை தான். விநாயகருக்கு மிக முக்கியமான ஒரு பூ, இலை அப்படின்னா இந்த எருக்க இலையை சொல்லுவோம். வெள்ளருக்கு இலை, வெள்ளருக்கு பூ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த இலை கேட்டதை வாரி வாரி வழங்கக்கூடிய இலை. ரோட்டு ஓரத்தில் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய இலை. இந்த வெள்ளருக்கு வேரில் பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானை செஞ்சு இந்த நீங்கள் புகழ்பெற்ற கோவில்களுக்கெல்லாம் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய கடைகள்லையும், தேவஸ்தான கடைகள்லையும் இந்த எருக்கம் வேரால் செய்யப்பட்ட விநாயகர் உருவம் இருக்கும். அதை வாங்கிக்கிட்டு நீங்கள் வீட்டில் வச்சிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை வெளியேற்றி பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்க செய்யும். இந்த வெள்ளருக்கு இலை விநாயகருக்கு மட்டும் இல்லை, சிவனுக்கும் உரியது. நான் ஏற்கனவே பல பதிவுகளில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது வேல்மாறல்ல தரிக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் அப்படிங்கிறதுல அந்த தரிக்கி நமன் அதாவது எருக்கம் பூவை சூடியவர் அப்படிங்கிறது அர்த்தம். சிவனுக்கு மிகவும் விசேஷமானது இந்த எருக்கம் பூவு. நம்ம தமிழ்நாட்டில் தான் பார்த்திங்கன்னா அதிகம் இந்த எருக்க இலையை நம்ம பயன்படுத்துறதில்ல. மகாராஷ்டிரா மாநிலத்திலலாம் பார்த்திங்கன்னா சிவன் கோவிலில், மாருதி கோவில்களில், அதாவது ஆஞ்சநேயர் கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த எருக்க இலையை அர்ச்சனைக்காக ரொம்ப பயன்படுத்துகிறாங்க. அவுரங்காபாத் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பத்ரா மாருதி அப்படிங்கிற கோவிலில் பாருங்கள், இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய எருக்க இலையை அர்ச்சனையாக அவங்க பயன்படுத்துவாங்க. நிறைய கோவில்களில் இருக்குது. நான் சமீபத்தில் அந்த மகாராஷ்டிரா டூர் போயிருந்தப்ப, ஆன்மீக யாத்திரை போயிருந்தப்ப
கவனிச்சேன். நெறைய இயற்கை இலைய யூஸ் பண்றாங்க. ஊமத்தங்காய் விளக்கு நம்ம நெறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கோம். அந்த ஊமத்தங்காய் விளக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ரொம்ப சிறப்பான ஒரு பரிகார விளக்காக அத அவங்க கோவில்ல ஏத்துறாங்க. இந்த வெள்ளருக்கு இலைய நம்ம ஒவ்வொரு அமாவாசைக்கும் பயன்படுத்தலாம். இல்ல அப்படின்னா, சிறப்பு வாய்ந்த இந்த 3 அமாவாசையில மட்டுமாவது புரட்டாசி, தை அமாவாசை, ஆடி அமாவாசை இந்த அமாவாசையிலயாவது நம்ம கட்டாயம் பயன்படுத்தணும். இப்ப நம்ம பித்ரு தோஷம் நீங்கணும் அப்படின்னா, ராமேஸ்வரம் போயி திலஹோமம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திலஹோமம் நம்மளால குடுக்க முடியல, போக முடியல அப்படின்னா, இந்த அமாவாசை தினத்துல சிவன நெனச்சு நம்ம வீட்லயே இந்த மாதிரி வெள்ளருக்கு இலைய பயன்படுத்தி நம்ம தீபம் ஏத்துனனாலும் நமக்கு சிவனோட அருள் கிடைக்கும். பித்ரு தோஷம் நீங்கும். இப்ப ரத சப்தமி நாள்ல இந்த வெள்ளருக்கு இலைய தலையில வைத்து நம்ம குளிச்சோம் அப்படின்னா 7 ஜென்ம பாவம் போகும், பித்ரு தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அன்றைய தினத்துக்கு மட்டும் இல்ல, எப்பவுமே இந்த வெள்ளருக்கு இலைய பயன்படுத்தி நம்ம பரிகாரம் செய்யும் போது நம்மளுடைய பித்ரு தோஷம் நீங்கும். இந்த இலைய அர்க்கபத்திரம் அப்படிம்போம். அர்க்கம் அப்படின்னா சூரியனை குறிக்கக்கூடியது, பத்திரம்னா இலைய குறிக்கக்கூடியது. இந்த ஞாயிற்றுக்கிழமையில இந்த அமாவாசையானது தை அமாவாசை வந்திருக்கிறது கூடுதல் சிறப்பு. ஞாயிறு அப்படிங்கிறது சூரியனை குறிக்கக்கூடியது. அதனால இன்றைய தினம் கட்டாயமாக இந்த இலைய நம்ம பயன்படுத்தணும். இந்த வெள்ளருக்கு இலைய இன்றைய தினம் நீங்க எடுத்துக்குங்க. இந்த வெள்ளருக்கு இலையெல்லாம் எங்களுக்கு கிடைக்காதுன்னு இருக்கிறவங்க சாதாரண எருக்க இலைய எடுத்துக்கலாம். இந்த தீபத்தை சாயந்தரம் 6 மணிக்கு மேலே ஏற்றுங்க. முதல்ல இந்த வெள்ளருக்கு இலைய முதல் நாளே பறித்து வச்சுக்குங்க. இதை நல்லா கழுவிட்டு நீங்கள் அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்குங்க. இதன் மேலே ஒரு மண் அகல் விளக்கு வைங்க. இந்த மண் அகல் விளக்கு புதுசாக இருக்கலாம், பழசாக இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் வீட்டில் குத்து விளக்கு இருக்குது, காமாட்சி விளக்கு இருக்குது, குபேர விளக்கு இருக்குதுன்னு நீங்கள் பித்தளையோ வெள்ளியோ அதை ஏற்றக்கூடாது. இந்த விளக்கானது கிழக்கு நோக்கி அல்லது வடக்கு நோக்கி தான் நீங்கள் ஏற்றணும். இதில் நெய் விட்டும் ஏற்றலாம் அல்லது எண்ணெய் விட்டும் ஏற்றலாம். பஞ்சுத்திரி போட்டு வச்சுக்குங்க. இந்த தீபத்தை ஏற்றி இந்த ஒளிச்சுடர் சிவனாக நினச்சி நீங்கள் இன்றைய தினம் உங்களுடைய வேண்டுதலை சொல்லணும். உங்களுக்கு என்ன வேண்டுதல்னாலும் சரி, கடன் சுமையாக இருக்கலாம், பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், திருமணமாக வேண்டும் அப்படின்னாலும் சரி, இல்லை குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னாலும் சரி, அந்த ஒளிச்சுடரை சிவனாக நினச்சி உங்கள் வேண்டுதலை சொல்லுங்க. இந்த தீபமானது குறைந்தது அரை மணி நேரமாவது எரிஞ்சிருக்கணும். அதற்கு மேலே எரிய வைக்கிறது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் எவ்வளவு நேரம் வேணாலும் ஏற்றிக்கலாம். இந்த நாளில் உங்கள் வீட்டில் சிவனே அந்த தீபத்தில் இருப்பதாக நினைத்து கொண்டு நீங்கள் இந்த இலை மேலே இப்படி தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி கொஞ்சம் கூட உங்கள் வீட்டில் இருக்காது. சரி, இந்த இலைய இந்த தீபம் ஏற்றி நின்னதுக்கு பிறகு நீங்கள் அடுத்த நாள் தான் இந்த இலைய கால்படாத இடத்துல நீங்கள் போடணும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.